எல்லாரும் உங்கள் வேத புஸ்தகத்தில் 3 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் ஆகிய 2 வசனங்களை நாம் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 331வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 1வது வசனம் 2வது வசனம் ஆகிய 2 வசனங்களையும் நாம் இணைந்து வாசிப்போம். வாசிங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தெய்வமே, பரலோக பிதாவே, எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவர், எங்களுக்கு சுக வாழ்வு தருகிறவர், எங்களோட கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி ஹல்லேலூயா மேன்மையான சமாதான வாழ்க்கையை வாழ கிருபை செய்கிறவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதோ உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். எங்களுக்கு பிரியமான வார்த்தைகள் அல்ல, பரலோகம் எங்களோடு பேச இருக்கிற நீதியின் வார்த்தைகளை எங்களோடு பேசுவீராக. உடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் செவிகளையும் இருதயங்களையும் பிசாசு அடைத்து வைத்திருந்தால் இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கென்று இருதயங்கள் நல்நிலமாய் மாற, இருதயங்களும் செவிகளும் திறப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நான் அடியான் உம்முடைய கழுதை, தேவனாகிய கர்த்தர் என்னை பலப்படுத்தி உடைய வார்த்தை உடைய ஜனங்களுக்கு நீர் போதித்தருளுவீராக என்று நான் ஜெபித்து என்னை தாழ்த்துகிறேன். நீர் உயர்ந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாசனாய், அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய், மிகுந்த அன்புடையவனாய், இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருக்கிற அளவுக்கு இயேசுவின் மேல் பிரியம் கொண்டு, அதே நேரத்தில் இயேசுவும் அவன் மேல் பிரியம் கொண்டு இருந்தவன் தான் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சீஷனாகிய யோவான். இந்த வசனத்திலே அவனை குறித்து இந்த வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வெளிப்படுத்தல புஸ்தகத்திலே அவனை குறித்து திவ்ய வாசகனாகிய யோவான் என்று வசனம் சொல்லப்படுகிறது. இவ்வளவு ஆவிக்குரிய விதத்திலே முதிர்ச்சி அடைந்த ஒரு தேவனுடைய மனிதன் அவன் சொல்லுகிறான் ஒருவரை பார்த்து, பிரியமானவனே, பிரியமானவனே. தேவனுக்கு பிரியமானவன் யார்? ஊழியக்காரர்களுக்கு பிரியமானவர்கள் யார்? தேவனுக்கு பிரியமானவர்களுடைய பிரியமானவர்கள் யார்? இந்த உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் பிரியமானவர்கள் என்று வைக்கக்கூடாது. பிரியமானவர்கள் என்றால் அவர்களுக்கென்று ஸ்தோத்திரம் ஒரு கணம் இருக்க வேண்டும். இங்கே காயுவை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு. அப்போ ஒரு அதிகாரம் முழுவதும் சத்தியத்தின்படி நேசிக்கிற தன்னுடைய பிரியமானவனுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏன்? நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய். ஒரு மனிதன் சத்தியத்திலே நடக்கும் பொழுது அவனை குறித்து அவனுடைய ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், அவனை குறித்து அவனுடைய மேய்ப்பர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கும் பொழுது அவர்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க என்கிற சந்தோஷம் பெற்றோர்களுக்கு வருகிறது. பெற்றோர்களுக்கு வேற என்ன சந்தோஷம் வேண்டும்? உண்மையான சந்தோஷம் பெற்றோர்களுக்கு எது தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகள் நல்லா படித்து முன்னேறி டாக்டராக இருக்கிறாங்க என்கிறது அல்ல. தங்களுடைய பிள்ளைகள் நல்ல முன்னேறி ஒரு நல்ல இடத்துல திருமணம் செய்து இருக்கிறார்கள் என்று நினைக்கிறது அல்ல. தங்களுடைய பிள்ளைகள் நிறைய சம்பாதிக்கிறார்கள் என்கிறது அல்ல. என் பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைச்சு அவர்களை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட்டீர்கள் என்றால் அந்த சந்தோஷம் எப்பொழுது நாளும் அழிந்து போகும். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய முக்கிய காரியம் ஒன்று இருக்கும் என்றால், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிறதே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும். எப்படி சபையில் இருக்கிற விசுவாசிகள் சத்தியத்திலே நடக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷமா இருக்கிறதோ, அதே போல தேவனுடைய சபை சத்தியத்திலே நடக்கும் பொழுது பரலோக ராஜா நம்மிலே சந்தோஷப்படுவார். அப்படி அவர் நம்மேலே சந்தோஷப்பட்டு, என் மகன் சத்தியத்திலே நடக்கிறான், என் மகள் சத்தியத்திலே நடக்கிறாள் என்று நினைக்கும் பொழுதுதான் அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்களையும் தர வல்லவராயிருக்கிறார்.
இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவை வாழ்த்தும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்போ இந்த கடிதம் அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவுக்கு எழுதும் பொழுது சந்தோஷத்தோடு எழுதுகிறார். நீ சத்தியத்திற்கு நற்சாட்சி பெற்றிருக்கிறாய், நீ சத்தியத்திற்கு உடன் வேலையாளியாய் இருக்கிறாய். For the sake of gospel, for the sake of truth. எத்தனை பேர் சத்தியத்திற்காக உழைக்கிறீர்கள்? இந்த உலகம் சத்தியத்தை உடையது அல்ல. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் பூரண சத்தியம் இருக்கிறது. இயேசுவை அல்லாமல் எந்த மனிதனும் பூரண சத்தியத்தை உடையவனாய் அல்ல, இருக்கிறதில்லை. சத்தியத்திற்காய் வாழுகிறவர்கள், சத்தியத்திற்காய் காத்து கொள்ளுகிறவர்கள், சத்தியத்திற்காய் தங்களுடைய ஜீவனை கூட கொடுக்கிறதற்கு தயாராக இருக்கிறவர்கள், சத்திய வசனத்திற்காய் தங்களுடைய வாழ்க்கையை பிரித்தெடுத்து வைத்தவர்களுக்காக இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்காகவும் அல்ல. அநேக நேரங்களிலே வாக்குத்தத்தங்களை மட்டும் தனியாய் படித்துக் கொள்கிறோம். வேத வசனத்தில் எந்த அளவு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைக்கு ஈக்குவலாய், சரிக்கு சமமாய் அந்த ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்ள கண்டிஷன்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ இப்படி செய்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். சோ ஆசீர்வாதத்தை மட்டும் தனியே பிரிக்க முடியாது. இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். நீ பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். ஒரு தேவனுடைய மனிதன், ஒரு அப்போஸ்தலன், நீங்க நல்லா இருக்கும்படியாய் வேண்ட வேண்டும், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காய் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்தி பழகி இருக்க வேண்டும். பணம் கொடுத்து அல்ல, காணிக்கை கொடுத்து அல்ல, நல்ல உணவுகளை கொடுத்து அல்ல. சத்தியத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களை எந்த ஊழியக்காரங்களும் மனதார ஆசீர்வதிப்பார்கள். இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் மனதார சந்தோஷப்பட்டு, கடைசியாய் சந்தோஷப்பட்டு உங்களை யாராவது ஆசீர்வதித்தது உண்டா? சந்தோஷப்பட்டு உங்களுடைய வயோதிப பெற்றோர்கள் உங்களை ஆசீர்வதித்தது உண்டா? சந்தோஷப்பட்டு உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்தது உண்டா? சந்தோஷப்பட்டு உங்களுடைய உறவினர்கள் உங்களை ஆசீர்வதித்தது உண்டா? சந்தோஷப்பட்டு உங்களுடைய சபை விசுவாசிகள் உங்களை ஆசீர்வதித்தது உண்டா? சந்தோஷப்பட்டு உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களை ஆசீர்வதித்தது உண்டா? சந்தோஷப்பட்டு உங்களுடைய ஊழியக்காரர், உங்களை வழி நடத்துகிறவர்கள், உங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் சந்தோஷமா உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாங்களா? அப்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றீர்கள் என்றால் இந்த உலகத்திலே உங்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் காரியம், நீங்கள் சத்தியத்தின் படி நடக்க வேண்டும். அக்கார்டிங் டு த ட்ரூத், வேதத்தின் படி, சத்தியத்தின் படி, கர்த்தர் சொல்லுகிற பாதையிலே, கர்த்தர் காட்டுகிற வழியிலே சத்தியம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப சத்தியத்தில் நடக்கிறவர்களுக்கு இங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. காயுவை போல சத்தியவானாய், உண்மையுள்ளவனாய், வேதத்திற்காய் நிலைக்கிறவனுக்கு இங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு வேண்டுதல் ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் காயுக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறான் என்றால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறார். இங்கே உங்களுடைய ஊழியக்காரர்கள் உங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? நீங்கள் சுகமாயிருக்கும்படியாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நீங்க சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். சுகமாய் இருக்கிறது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நீங்க சுகமா இருக்கணும்னு விரும்புவாங்க ஆண்டவர். பரலோகம் உங்களுடைய சுக வாழ்க்கையை விரும்புகிறது. நீங்க பணக்காரனா இருக்கணும்னு விரும்புகிறதோ இல்லையோ, ஸ்தோத்திரம், உங்களுக்கு எல்லாரும் ஆதரவா இருக்கணும்னு நீங்க விரும்புகிற பரலோகம் விரும்புதோ இல்லையோ அது இரண்டாவது. ஆனால் நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது. பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் சுகமாய் இருக்க வேண்டும் என்று, சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று. சுகம், குடும்பத்தில் நல்ல சுகம், பிள்ளைகளுக்குள்ளாய் நல்ல சுகம், பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுகளிலே சுகம், உறவிலே சுகம், உணவிலே சுகம், சரீரத்திலே சுகம், ஆத்துமாவிலே சுகம்,
பேச்சிலே சுகம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பேச்சில் என்ன இருக்கணும்? பேச்சில் சுகம் இல்லைன்னா பேசுற பேச்செல்லாம் சோத்திரம் பலவீனமான பேச்சாய், அசுத்த பேச்சாய், நரகத்திற்குரிய பேச்சாய் இருக்கும். உலக பிரகாரமான பேச்சு. நிறைய பேர் வாய்களை திறந்தாலே உலக பேச்சுகள் வெளியே கொப்புளிக்கும். உலக பேச்சுக்கள், அவமான பேச்சுக்கள், அசிங்கமான பேச்சுக்கள். ஏன்னா அவங்க பேச்சு சுகமா இல்லை. அவருடைய குடும்பத்திற்குள்ளாய் சமாதானம் இருக்காது. நல்லா கேளுங்க, சிரிப்பு இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும். சமாதானம் என்கிறது வேறே. உங்களுடைய கொண்டாட்டங்கள் உங்களுடைய சமாதானம் என்று நினைக்காதீங்க. பரிசுகள் உங்களுடைய சமாதானம் என்று நினைக்காதீர்கள். ஆனால் கர்த்தர் தருகிறது என்ன தெரியுமா? உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக கூட அந்த சுகத்தை தருவார். எத்தனை பேர் படிப்புல சுகத்தை எதிர்பார்க்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு ஹீலிங், ஒரு ஹீலிங். உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு சுகம், கற்பத்திலே ஒரு சுகம், திருமண வாழ்விலே ஒரு சுகம், வீட்டின் பொருளாதாரத்திலே ஒரு சுகம். ஹல்லேலூயா. வீட்டின் சந்தோஷத்திலே ஒரு சுகம், வீட்டின் உணவு வகைகளிலே ஒரு சுகம், வீட்டின் அப்பங்களிலே ஒரு சுகம், நம்முடைய ஜெபத்திலே ஒரு சுகம், நம்முடைய வேத வாசிப்பிலே ஒரு சுகம். ஹல்லேலூயா. அதுதான் அது. இது வேதம் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறது. எப்படி அப்போஸ்தலனாகிய யோவான் வேண்டுகிறேன் என்று சொன்னாரோ, நான் சொன்னேன், அதற்காகவும் தான் நானும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சுகமாயிருக்கும்படியாய் நான் வேண்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இங்கே கூடி வந்திருக்கிற உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாய் நான் வேண்டுகிறேன். ஏன்னா நீங்க சத்தியத்தில் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள். சத்தியத்தை விட்டு போகிறவங்களை குறித்து எனக்கு தெரியாது. தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களை எனக்கு குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் தான் முக்கியம் என்று சத்தியத்திலே நடக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் சுகமாயிருக்கும்படியாய் நான் வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்னு இந்த இடத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்காய் வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுகம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நாளிலே, இந்த வருகிற வாரங்களிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த இடங்களிலே சுகம் இல்லையோ அந்த இடத்துல ஒரு ஹீலிங் அனுப்ப போகிறார். உங்க பிசினஸ்ல ஒரு சுகம் இருக்கும், உங்க வேலையில ஒரு சுகம் இருக்கும், உங்க கடையில ஒரு சுகம் இருக்கும், உங்க பேச்சில ஒரு சுகம் இருக்கும், உங்க தூக்கத்துல ஒரு சுகம் இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளும் வழிகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். உடைய வேத புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டின் 164வது பக்கம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. நான் உங்களுக்கு சொன்னேன், சுகம் என்கிறது ஒரு சரீர பிரகாரமான ஹீலிங் மாத்திரம் அல்ல. சுகம் ஆண்டவர் கொடுக்கிறாருங்கிறது, இந்த கை சரியாச்சு, பேச்சு சரியாச்சு, என் விரல் வலிச்சது அது சரியாச்சு, என் கையில் ஒரு புண்ணு இருந்தது, எனக்கு ஒரு நோய் இருந்தது, கேன்சர் இருந்தது, அது சுகமாச்சு. இந்த சுகம் அல்ல, மட்டுமல்ல, பரிபூர்ண சுகம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வார்த்தை அது? பரிபூர்ண சுகம். சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. பரிபூர்ண சுகத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். இங்கே ஒரு மனிதன் பிறவியில இருந்து, கவனிங்க, பிறவியில இருந்து சப்பானியா இருந்த ஒரு மனிதன் அங்கே தேவனுடைய ஆலயத்தின் பிரகார வாசலிலே அவன் அமர்ந்து பிச்சை எடுக்கும்படியாய் உட்கார்ந்து இருக்கிறான். இங்க 2 தேவனுடைய மனிதர்கள் வருகிறார்கள். பேதுருவும் யோவானும் வந்து அவனை பார்த்து கேட்கிறாங்க. அவர்களிடத்துல இவன் கேட்கிறான், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் அவனை எழுப்பி விடுகிறார்கள். அவன் எழும்பி சுகமானான். அதை பார்த்த உடனே அதை சுற்றி இருக்கிறவர்களுக்கு எல்லாரும் ஆச்சரியம். நிறைய பேருக்கு ஆச்சரியம், நிறைய பேருக்கு கேள்வி, நிறைய பேருக்கு பொறாமை. எல்லாரும் சொல்லுங்க, நிறைய பேருக்கு ஆச்சரியம், நிறைய பேருக்கு கேள்வி, நிறைய பேருக்கு பொறாமை. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நடந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஆச்சரியம், நிறைய பேருக்கு கேள்வி, நிறைய பேருக்கு பொறாமை. உங்க வாழ்க்கை, உங்க குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஆச்சரியம், கேள்வி, பொறாமை. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டா உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? பொறாமைப்படுவாங்க மனிதர்கள் உங்களை பார்த்து.
இங்க ஒரு அற்புத அதிசயம் நடக்குது. அங்க இருக்கிற அந்த மனிதர்களை பார்த்து, யோவானையும் பேதுருவையும் பார்த்து, அங்க நடந்த அற்புதத்தை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க, பொறாமைப்படுறாங்க. திரும்ப சொல்லுங்க. கேள்வி வந்தது, எப்படி இந்த சுகம் உண்டானது, எப்படி இந்த அற்புத சுகம், எப்படி இந்த பூரண சுகம் உண்டானது என்று கேட்டப்பட்ட பிறகு அங்கே அவர்கள் எழும்பி சொல்லுகிறார்கள், பேதுருவும் யோவானும், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. முதலாவது, ஒரு மனிதனுக்கு சர்வாங்க சுகம் உண்டாக வேண்டும் என்றால் இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசம் அதை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சுகம் வேணுமா? சுகமான வாழ்வு. இங்க ஒரு ஹீலிங் மாத்திரம் நடக்கல, ஒரு ரட்சிப்பும் நடந்தது. இங்க வெறும் ஒரு அற்புதம் மாத்திரம் நடக்கவில்லை, ஒரு மாற்றமும் ஏற்பட்டது. இங்க வெறும் ஒரு ஹீலிங் மாத்திரம் நடக்கவில்லை, அந்த மனிதனுக்குள்ளாய் சந்தோஷம் என்கிற சுகமும் வந்தது. ஒரு சம்பூர்ண சுகம். எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, சர்வாங்க சுகம். இயேசுவை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களுக்குள்ள கர்த்தர் சர்வாங்க சுகத்தை வைத்திருக்கிறார். அது ஒரு பொக்கிஷம் போல, ஒரு வெளிச்சம் போல. இந்த இடத்துல இருக்கிற எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டாலும் ஒரே ஒரு லைட்டை கொண்டு சென்டரில் வச்சோன்னா அந்த லைட்டு பச்சைபாதம் பார்க்காம இந்த அறை முழுவதும் வெளிச்சமாக்குகிறது. எப்படியோ அப்படியே நான் தேவனாகிய கர்த்தர் தருகிற சுகம் என்கிறது காலுக்கு, கைக்கு, மூளைக்கு, கண்ணுக்கு, வாயுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய முழு வாழ்க்கைக்கும் சர்வாங்க சுகத்தை தருகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர். You cannot limit your God. உங்க தேவனாகிய கர்த்தரை ஒரு ஓரமா வைக்க முடியாது. சர்ச்சுக்கு போனா மாத்திரம் தான் ஆசீர்வாதம் இல்ல. சர்ச்சுக்கு போனா ஆசீர்வாதத்தை அள்ளுறீங்க, நீங்க போற இடம்லாம் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது சர்வாங்க சுகம் எப்படி உண்டானது? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமே. என்ன வழி? சுகத்தை பெறுகிற சத்திய வழி என்ன? இயேசுவை மேல விசுவாசம் வைக்கணும், மனிதர்கள் மேலே அல்ல, சூழ்நிலைமைகள் மேலே அல்ல. இந்த வாசிக்கும் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான வார்த்தையை நான் கண்டேன். அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த சோத்திரம் 3வது வசனத்திலிருந்து சத்தமா எல்லாரும் வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசி போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்ட பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் எதையாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை, எல்லாரும் இப்ப சத்தமா சொல்லுங்க, நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. இந்த மனிதனுக்கு சுகம் கிடைக்க முக்கிய காரணம், ஒரு பக்கம் சுகத்தை கொடுக்கிறதற்கு யோவானுக்கும் பேதுருக்கும் இருந்தது இயேசுவின் மேல் விசுவாசம். ஆனா இந்த மனுஷனுக்கு என்ன இருந்ததுன்னு எனக்கு ஒரு கேள்வி. இந்த மனுஷன் எதுக்கு, why he should be worthy of this miracle? இந்த மிராக்கிள் ஏன் இவனுக்கு நடக்கணும்? இந்த சுகம் ஏன் இவனுக்கு கிடைக்கணும்? அங்க ஒன்று, அவன் ஆர்வமுடன் விசுவாசம் உள்ள இந்த தேவனுடைய மனிதர்களை நோக்கி பார்த்தான். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எதை பார்க்கறியோ அப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நிறைய பிரச்சனை என்னன்னா, அநேகர் சுகம் பெறாமல் இருக்கிறதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய போன்களை நோக்கி பார்த்து, ரோட்டில் போற மனிதர்களை நோக்கி பார்த்து, தரையவே நோக்கி பார்த்து, பாதாளத்தை நோக்கி பார்த்து, அசுத்தங்களை நோக்கி பார்த்து, டிவியில வருகிற சீரியல்களை நோக்கி பார்த்து, அவங்க சொல்றாங்க பேதுருவும் யோவானும், என்னை நோக்கி பார். ஃபர்ஸ்ட் விஷயமே, சுகம் வேணும்னா நீங்க விசுவாசம் உள்ளவர்களை நோக்கி பார்க்க வேண்டும். அதான் இயேசு சொல்லுகிறார், என்னை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. நீங்க எதை நோக்கி பார்க்கிறீங்க? உங்க ஒரு திருமணம் வந்தா திடீர்னு உங்க கான்சென்ட்ரேஷன் எல்லாம் சொந்தக்காரங்கன்னு நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த ஆவிதான் உள்ள வரும். ஏதாவது ஒரு தேவை என்று வரும்பொழுது கர்த்தரை பார்க்காமல், இல்ல விசுவாசம் உள்ள சந்ததியாரை பார்க்காமல், உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் விசுவாசம் உள்ள சந்ததி. அப்படி சொல்லுங்க.
அப்படி ஒரு விசுவாசியை பார்க்காம அவிசுவாசியை பார்த்து, இல்லைன்னா உலகத்துல யாராவது ஒன்ன சொல்றதை கேட்டு, டிவியில வருகிற நியூஸை கேட்டு, போன்ல வருகிற நியூஸையும் செய்தியையும் கேட்டு, யூடியூப்ல வருகிற அழுக்குகளை கேட்டு அவர்களை நோக்கி பார்த்து விட்டு வந்தீர்கள் என்றால் சுகம் இழக்கப்படும். ஒரு மனிதன் டிவியில ஒரு அசுத்தமான வார்த்தையை பேசுறான், நீங்க அதை சந்தோஷமா கேட்கிறீங்க. நீ நோக்கி பார்த்ததின் நிமித்தம் நீ சாகவே சாவாய். ஆத்தும சாவு, சந்தோஷ சாவு, குடும்ப சமாதானம் சாவு, சுகம் இல்லாம போயிடும். ஏன் சந்தோஷம் இல்லை? நீ பார்த்த பார்வை அப்படி. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு சுக வாழ்வு வேணும்னா நீங்க எதை நோக்கி பார்க்கிறீங்க? நீங்க பேதுருவை நோக்கி பாருங்க, யோவானை நோக்கி பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை நோக்கி பாருங்க. பிள்ளைகளே, உங்களுக்கு சுக வாழ்வு வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாய் சாதித்து காட்டின உங்க அம்மா அப்பாவை நீங்க பார்த்தாலே போதும், நீங்க சுக வாழ்வோடு இருப்பீங்க. இன்னொரு ஹீரோவை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இன்னொன்று ஜெயித்த ஒரு மனிதன் பின்னாடி போகணும்னு அவசியம் இல்லை. யாருக்குள்ளாய் விசுவாசம் இருக்கிறதோ அவர்களை நோக்கி பார்க்கிறவர்களும் சம்பூரண சுகம் பெறுவார்கள். உங்களுக்கு என்ன சொல்றேன்? உங்களை நோக்கி பார்க்கிறவர்களுக்குள்ளாகவும் சம்பூரண சுகம் கொண்டு வருகிற என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்க எல்லார் மூலமாகவும் அற்புத அடையாளம் நடக்கணும். நம்ம பாஸ்டர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் உங்க கையினால சுகம் நடக்கணும் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்க விசுவாசம் மார்க்கத்தார், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறபடியினால் உங்களை நோக்கி பார்க்கிறவன் எவனாக இருந்தாலும் அவன் சுகம் பெறுவான். ஏன்? உங்களுடைய விசுவாசம் இயேசுவின் மேல் இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க நம்பிக்கை எல்லாம் யார் மேல் இருக்குது? உங்க எதிர்கால வாழ்க்கை குறித்து உங்க நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறீங்க? இயேசுவின் மேல். அப்போ சுக வாழ்வு வேணுமா? உங்க வாழ்க்கையில சுகம் இருக்கணுமா? உங்க குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு சுகமான உறவு இருக்க வேண்டுமா? சரியான உறவு, சமாதானமான உறவு, பீஸ்ஃபுல் உறவு இருக்கணும்னா உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இயேசுவின் மேல் அதிக விசுவாசம் இருக்க வேண்டும். அதனால நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்கும் பொழுதே அவர்களை இயேசுவை பார்க்க வையுங்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு இயேசுவின் மூலமாய் உங்களையும் ஆசீர்வாதமாய் பார்ப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உங்களுக்கும் இயேசுவுக்கும் எவ்வளவு தொடர்புன்னு உங்க பிள்ளைகள்கிட்ட உங்க சந்ததிட்ட காட்டிக்கிட்டே இருங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் இருக்கிறது, மார்க்கு 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 6வது அதிகாரம் 13வது வசனம். அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. அநேக பிசாசுகளை துரத்தி. சுக வாழ்வு எங்கே இருக்கிறது? சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டிய வழி என்ன தெரியுமா? மனிதனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசுகள் துரத்தப்படும் பொழுது அந்த மனிதனுக்கு சுகம் உண்டாகும். நல்லா கவனிங்க. ஏன் அநேகருக்கு சுகம் இல்லை? ஏன் அநேகருக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்கிறது இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையிலே பிசாசு செய்கிற தொந்தரவுகள் அநேகம். சவுலை குறித்து இப்படியாக வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, கலங்க பண்ணினது. கலங்க பண்ணினதுன்னா என்ன அர்த்தம்? பயப்பட வச்சது, கஷ்டப்பட வச்சது, ஏங்க வச்சது, துடிக்க வைத்தது. கலங்குனா அந்த ஆவி அவனுக்குள்ள வரும்போது அவன் வித்தியாசமா மாறிடுவான். ஏன்னா கர்த்தர் அனுமதிச்சிட்டார். ஏன்? எங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம். ஆண்டவருக்கு விரோதமாக எதை ஒரு மனிதன் கீழ்ப்படியாம செய்கிறானா கர்த்தர் அவன் வாழ்க்கையில சோத்திரம் அனுமதிச்சிருவார். ஓகே, நீ தேவனுக்கு உண்மையாய் நடக்கவில்லை என்றால் ஒரு மனிதன் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை அனுமதித்து விடுவார். நீ சவுல் ராஜாவாக இருந்தாலும் சரி. சவுல் கீழ்ப்படியல, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கல, நன்மையானவைகளை எடுத்து வைத்தான். கர்த்தர் அவைகளை எல்லாம் அழிக்க சொன்னார், அவன் அழிக்கவில்லை, துரோகம் செய்தான். கர்த்தருக்கு துரோகம் செய்கிறவர்கள், தேவனுடைய சத்தியத்திற்கு துரோகம் செய்தவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்து விடுகிறார் ஒரு சில காரியங்களை. கவனம். கர்த்தர் அனுமதித்த ஒரு பிசாசு வந்து சவுலுடைய வாழ்க்கையை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்போ உடனே தாவீதை கூப்பிடுவாங்களாம். தாவீது வந்து இசைக்கருவி வாசிக்கும் பொழுது அந்த பிசாசு, அந்த ஆவி அவனை விட்டு புறப்படும். அப்போ அவன் சரியா மாறுவான், அப்போ அவன் சமாதானமாய் மாறுவான், அப்பொழுது சவுல் எடுத்து சாப்பாடுவான், அப்பதான் அவனுக்கு சரியாகும். அப்போ கலங்க பண்ணுகிறவன் பிசாசு.
எவனை திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் வரான். எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி திரிகிறவன். உங்களுடைய வாழ்க்கையிலே சுகவாழ்வு வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற, உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ கிரியை செய்கிற பிசாசை துரத்தி பழகணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு வர்ற வழிகள் என்று நிறைய இருக்குது பைபிள்ல. அவிசுவாசத்தின் மூலமாய் பிசாசுக்கு வாசலை திறக்க முடியும். உங்களுடைய தவறான அறிக்கைகளின் மூலமாய் பிசாசுக்கு வாசலை திறக்க முடியும். கர்த்தரை அல்லாத எந்த ஒரு தெய்வத்துக்கு முன்பாக போய் நின்றாலும் அது உங்களுடைய இருதய கதவை திறக்க முடியும். சபைக்கு போகாம சோத்திரம் உலகம் விக்கிரகத்தோட ஒன்றாய் வாழ பழக்கும். சுகவாழ்வு வாழுகிறதற்கு வழி என்ன? இங்க இயேசு கிறிஸ்து அநேகம் பிசாசுகளை துரத்தினபடியினால் அங்க சுகம் ஈஸியா கிடைச்சது. அங்க அற்புத அடையாளங்கள் ஈஸியா இருந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிசாசின் தொந்தரவு இருக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில சுகம் கிடைக்கிறது கஷ்டம். குடும்பங்களுக்குள்ளாய் சண்டைகளை கொண்டு வருகிறவன் பிசாசு. பிள்ளைகளுக்குள்ளாய் சண்டைகளை கொண்டு வருகிறவன் பிசாசு. பிள்ளைகளுக்குள்ளாய் வெறுப்புகளை கொண்டு வருகிறவன் பிசாசு. கேட்க வேண்டியதில்லை. இந்த கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று வேதவசனம் சொல்லுகிறதுனாலே கணவன் மனைவிக்குள்ளாக கூட சண்டைகளை கொண்டு வருகிறவன் பிசாசு. ஆனால் நாம் என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? கண்ணில் பார்க்கிறோமோ பார்க்கலையோ ஒவ்வொரு ஜெபத்திலையும் என் குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற எந்த அசுத்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன்னு அதிகாரத்தோட நீங்க ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஏசாயா 57வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 57வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அவர்கள் வழிகளை நான் பார்த்து, 864வது பக்கம் வாசிங்க. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சுகமாக்குதல், குணம்னா ஹீலிங். நான் சொல்லிட்டேன், ஹீலிங்கிறது நோயில மாத்திரம் இல்லை, முழுமையாய் உங்க வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் குணமாக்கப்பட்ட ஒரு குடும்பமாய், ஹீல்டு ஃபேமிலியா, பிரச்சனை இல்லாத சுகமான ஒரு குடும்பமாக இருக்க விரும்பினீர்கள் என்றால் கர்த்தர் அந்த உங்களுக்கு சுகத்தை எப்படி கொடுப்பாரா? உங்கள் வழிகளை பார்த்து. எல்லாரும் சொல்லுங்க, எதை பார்த்து? the way you handle. எப்படி நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்க. அரே உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உன் வழிகள் என்ன? ஒரு திருமணம் நடக்குதுன்னா அதுல கர்த்தருடைய வழிகள் என்று உண்டு. பக்கத்தில் உங்களை பார்த்து 2 தடவை அதை சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, திருமணம் நடத்துறீங்கன்னா அதுல கர்த்தருடைய வழிகள் உண்டு அப்படி சொல்லுங்க. ஆமா, ஹல்லேலூயா. சமைக்கிறீங்கன்னா அதுல கர்த்தருடைய வழிகள் உண்டு அப்படி சொல்லுங்க. சோத்ரன். ஆமா, உலகத்தில் அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, அவங்க அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வித்தியாசம், உலக வழி. ஆனால் உங்கள் கையில் கர்த்தர் மேஜிக் பவரை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், சமைக்கிறதுக்குன்னு என் கையில் ஆண்டவர் மேஜிக் பவர் கொடுக்கணும்னு சொல்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கையை தூக்கிடுங்க. ஒரு சில டைமில் தனியாக நம்ம சமைக்க வேண்டியது இருக்கும். ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆனால் கர்த்தர் எதை வே ஆஃப் லைஃபாய், வாழ்க்கையின் வழியாய் பார்க்கிறாரோ, சத்திய வசனங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வழியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியை பார்த்து உங்களை குணமாக்குவார். உங்க லைஃப் எப்படி போகுது? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனைகளில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள்? how you handle the situation. உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம், how you handle that situation. இந்த வழியில எப்படி நீங்க நடக்கிறீங்க? பலவீனமா இருந்தாலும் நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், பலவீனம் இருந்தாலும் நான் சபைக்கு சரியா இருக்கிறேன், பலவீனமா இருந்தாலும் நான் முறுமுறுக்கல, பலவீனமா இருந்தாலும் நான் என் கர்த்தரை விட்டு கொடுக்கல, பலவீனமா இருந்தாலும் என் மனிதர்களை முக்கியமா நினைக்காம நான் தேவனையே முக்கியமா நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவருடைய வழிகளை பார்த்து ஆண்டவர் பார்ப்பார். சார், இவன் இப்படிலாம் இருந்திருக்கிறான், இவனை நான் குணமாக்குவேன். ஹல்லேலூயா. கடந்த வருஷத்துல உங்களுடைய வழிகளை பார்த்து இந்த 2023வது ஆண்டிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை குணமாக்குவார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா 5வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 5, நான் வேகமா முடிக்கிறேன். லூக்கா 5வது அதிகாரம் 17வது வசனம் எடுத்து வாசிங்க. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது கலிலேய யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும்
எருசலேம் நகரம் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. கர்த்தருடைய வல்லமை பிணியாளிகளை சொஸ்தமாக்கும்படியாக விளங்கிற்று என்றால் எப்போ? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேவனா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது, எல்லாரும் சொல்லுங்க, உபதேசம் கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே சுகம் உண்டானது. எல்லாரும் சொல்லுங்க, உபதேசம். நீங்க வசனத்தை கேட்கும் பொழுது என்ன உண்டாகும்? ஹல்லேலூயா. நீங்க சுகத்துக்கு ஜெபம் பண்ணவே வேண்டியதில்லை. ஆமென். பலனுக்கு ஜெபம் பண்ணவே வேண்டியதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தாலே அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே ஜீவனாய் மாறும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது. தேவனாகிய கர்த்தருடைய ஒரு வார்த்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே சுகத்தையும் குணமாக்குதலையும் உண்டாக்க அவருடைய வார்த்தையால் கூடும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 19வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 19வது அதிகாரம் 22வது வசனம் எடுத்தீங்கன்னா என்னோட இணைந்து வாசிங்க. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். இப்படி சொல்லுங்க, அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனுடைய குணமாக்குதலை, கர்த்தராகிய இயேசுவின் சுகத்தை நீங்கள் பெற விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் தேவனிடத்திலே திரும்பி பார்க்க வேண்டும். கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரிடத்திலே ஜெபிப்பதே வழி. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவரிடத்திலே. அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு, எப்போ நீங்க தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றீங்களோ அப்போ பரலோகம் உங்களுக்காக தெய்வீக சுகத்தை அனுப்பும். எத்தனை பேர் விண்ணப்பம் பண்ண தயாரா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா. இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வார்த்தைகளை கேட்டு அல்லேலூயா ஆமென் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அவரை துதித்த பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசித்தீங்கன்னா கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்திலே நம்மோடு பேசின கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, நம்மோடு உறவாடின தேவனாகிய கர்த்தருக்கு துதிகளை செலுத்தி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீ தருகிற சுகத்திற்காய் நன்றி. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் உம்மை வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே ஹல்லேலூயா பரிபூர்ண சுகம் எங்களுக்கு உண்டு. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன். கைதட்டி பாடுவோம். புண்ணியரின் காயங்களால் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து. கரங்களை தட்டி இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து, பிணி போக்கும் நல்மருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். நான் என் சுமப்பேன், நான் என் சுமப்பேன், இந்த இயேசு சுமந்த பின் நான் என் சுமப்பேன், நான் என் சுமப்பேன், இந்த இயேசு சுமந்த பின், இந்த இயேசு சுமந்த பின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஆரோக்கியம், ஆரோக்கியம், சுகம், தேவ பலன், குணமாகுதலை பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே ஹல்லேலூயா, ஆரோக்கியமே ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. எல்லாரும் கரங்களை
தட்டி கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி இயேசு தருகிற சுகம், இயேசு தருகிற பலன், இயேசு தருகிற குணமாக்குதல், அவர் சுகம் கொடுப்பார். உன் வாழ்க்கையிலே சுகம் கொடுப்பார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சுகமா இருக்கும். நீ இதை குறித்து கவலைப்படாதே. என் பிள்ளைகள் வாழ்க்கையில இவ்வளவு காற்றுகள் மோதுகிறது, இவ்வளவு வருத்தம் என் வாழ்க்கையில ஏன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் இயேசு உனக்கு சுகம் தருவார். உன் வழிகளை பார்த்து கர்த்தரை சேவிப்பதில் மாத்திரம் உண்மையாயிரு, கர்த்தரை தேடுகிறதில் மாத்திரம் உண்மையாயிரு, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறதுல மாத்திரம் உண்மையாயிடு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பணம் அல்ல, பதவி அல்ல, பொசிஷன் இல்ல, அல்ல படிப்பு அல்ல, அல்ல வேலை அல்ல, இயேசுதான் முதலிடம். என் வழியை அவர் பார்த்து என்னை ஆசீர்வதிப்பார், என் வேதனைகளை அவர் பார்த்து என்னை ஆசீர்வதிப்பார், என் உண்மையை அவர் பார்த்து ஆசீர்வதிப்பார். நான் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பு தெய்வமே, பரலோக பிதாவே, உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய சமூகத்திலே வந்தார்கள் மனதார சந்தோஷத்துடன், மன மகிழ்ச்சியுடன் உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய இருதயங்களிலே சுகத்தையும், அவருடைய இருதயங்களிலே மகிழ்ச்சியையும், சமாதானத்தையும், குணத்தையும் வைத்தருளுவீராக, தந்திருளுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சுகவாழ்வு வாழட்டும்பா. அல்லது பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறது போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஐயா சுகவாழ்வு வாழும்படியாக உம்முடைய சமூகத்தில் உம்முடைய அடியா நான் வேண்டுகிறேன், நான் ஜெபிக்கிறேன். உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய பாதத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன் கர்த்தாவே. இந்த உபவாச நாட்களிலே சுக வாழ்வு இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் எழுதப்படட்டும் என்று நான் கேட்கிறேன். கிருபை செய்வீராக. விடுதலை கிடைக்க வேண்டியவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. உன் ஜனங்களை கலங்க பண்ணுகிற எந்த சத்துருவாக இருந்தாலும், எந்த பிசாசின் வல்லமைகளாக இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் அதை நீர் அகற்றுவீராக, அதை அவர்கள் வாழ்க்கை விட்டு எடுத்து போடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய ஜனங்களை எல்லாவித சுகத்தினாலும் நிரப்பி அவர்களை நீர் மகிமைப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்தருளும், ஆசீர்வதிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகள் முதல் வயோதிபர்கள் வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு சுகமாயிருக்க நீர் கிருபை செய்தருளுவீராக. வேத சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன கர்த்தர் தேவனுடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய வேதத்தை படிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. வேதத்தை படிக்கிற வாலிபர்களை, சிறு பிள்ளைகளை, இளம் தம்பதியினரை எழுப்புவீராக. கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் மரியாதை கொடுத்து அதை வாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த தலைமை போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பாஸ்டர் மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசுவாச குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். இந்த நாட்களிலே உலகத்திலே இந்தியாவிலே அலைந்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகளின் வல்லமை உடைய ஜனங்களை தாக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்திலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய இரத்த முத்திரையை போட்டு நீர் அனுப்புவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.